ரைட். அடுத்தது கிரிட்ஸ்ன்னு சொல்ற ஃப்ரேம்ஸ் மாதிரி தான். இதில் நீங்கள் போய்த்து எலிமெண்ட்ஸில் போய்த்து கிரிட்ஸ்ன்னு சர்ச் பண்ணால் வரும். கிரிட்ஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி வரதான் கிரிட்ஸ். இந்த ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து 2 இதாக டிவைட் ஆகி வர்றது, சைடில் டிவைட் ஆகி வர்றது, மேலே கீழே டிவைட் ஆகி வர, ஒன்று பெரிய சைஸ்லேயும் சின்ன சைஸ்லேயும் டிவைட் ஆகி வர்றது, இப்படி வந்துருக்குது. இதுதான் கிரிட்ஸ். ரைட். இதை காட்டுற இந்த இதுதான் கிரிட்ஸ். ரைட். அப்போ இதே மாதிரி ஒரு போஸ்டர் செய்கிறேன்னு சொன்னால் அந்த கிரிட்ஸை யூஸ் பண்ணி நாங்கள் அதை செய்யலாம். ரைட். இப்போ இப்படி ஒரு பிளாங்க் பேஜ் ஒன்று எடுத்து எலிமெண்ட்ஸுக்கு போய்த்து அதில் கிரிட்ஸை செலக்ட் பண்ணால் இப்போ ஒரு 3 டிவைட் பண்ணி எங்களுக்கு வந்துருக்குது. ரைட். இப்போ இது 3லையும் நாங்கள் 3 ஃபோட்டோ செட் பண்ணிடுறோம். இப்போ எங்கள்கிட்ட அப்லோட்ஸ் இமேஜுக்கு போய்த்து அதில் நாங்கள் 3 ஃபோட்டோ எட் பண்ணால் எங்களுக்கு அந்த கிரிட்ஸுக்குள்ளே தனித்தனியாக அந்த ஃபோட்டோஸ் எட் ஆகும். ரைட். இப்போ பாருங்க, இதில் 3 ஷூ இருக்குது. இப்போ ஒரு ஷூ எடுத்து இதுக்கு முதலாவது அந்த டிவைட் பண்ணப்பட்ட கிரிட் மேலே வச்சு அதுக்குள்ளே எட் ஆகிட்டு, இப்போ 2வது ஷூவை கொண்டு வந்து 2வது இதுக்கு மேலுக்கு வச்சால் அதில் எட் ஆகுது. ரைட். 3வது ஷூவை கொண்டு வந்து 3வது இதில் பாட்டில் வச்சா அதில் எட் ஆகி, அப்போ கிரிட்ன்றது இதுதான். ரைட். இப்போ நான் இந்த ஷூவை 3 எட் பண்ணிட்டேன். ரைட். இப்படி ஒவ்வொரு கிரிட்டையும் செலக்ட் பண்ணி எங்களுக்கு ஃபோட்டோஸ் எட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அப்படி எட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு இன்னொரு ஃபோட்டோ ஒன்று நாங்கள் எட் பண்ணணும். அப்போ இதை நாங்கள் எட் பண்ணிவிட்டு இதை பேக்ரவுண்டுக்கு போட போகிறோம்னு சொன்னால் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணணும். இந்த நாங்கள் பேக்ரவுண்டுக்கு போட வேண்டிய ஃபோட்டோவை எட் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணி அதை ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணால் செட் இமேஜ் பேக்ரவுண்ட் வந்து அப்போ அதை நான் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது பேக்ரவுண்டுக்கும் எட் ஆகிடும். திருப்பி சொல்கிறேன் பாருங்க. நான் ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்டுக்கு எட் பண்ணோன்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவை எட் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை எட் பண்ணுறேன். எட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக்னா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ரைட் இல்லை செட் இமேஜ் எஸ் பேக்ரவுண்ட் அப்படி இருக்கிறத கிளிக் பண்ணால் பேக்ரவுண்டுக்கும் இந்த ஃபோட்டோ எட் ஆகிட்டு. ரைட். அதுக்கு பிறகு நாங்கள் இதில் பாருங்கள், கொஞ்சம் இந்த கோனரை ரவுண்ட் பண்ணுறீங்க. இப்போ ஆல்ரெடி நான் பார்த்துருக்கேன். கோனர் ரவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரவுண்ட் கோனரை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு இப்படி ரவுண்ட் பண்ணணும். ரைட். ரவுண்ட் பண்ணிட்டு இதில் இந்த ஃபோர் சேல்னு எட் பண்ணிருக்கிறது ஃபொண்ட் கம்பினேஷன். நான் ஆல்ரெடி பார்த்தோம். டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட்டு கீழுக்கு ஃபொண்ட் கம்பினேஷன் இருக்கும். அதில் இந்த ஃபொண்ட்டை நான் செலக்ட் பண்ணி இதில் தான் சேல்னு சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ இதை கீழுக்கு வர்றது சேல். அப்போ இதை கலரை சேஞ்ச் பண்ணுறேன்னா கலரை சேஞ்ச் பண்ணலாம். இதில் கீழுக்கு நான் ஷூ எட் பண்ணுறேன். ரைட். அப்போ திருப்பி டெக்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு டெக்ஸ்ட் ஒன்றை செலக்ட் பண்ணி அதில் ஷூ எட் பண்ணுறோம். எட் பண்ணிவிட்டு அதில் ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். அதில் ஃபொண்ட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் எஃபெக்ட்ன்னு இருக்குது. இதில் எஃபெக்ட்ன்னு இருக்குது. அப்போ அந்த எஃபெக்டை கிளிக் பண்ணி கீழுக்கு பாருங்க கேர்வ்ன்னு இருக்குது. இதில் கேர்வ்ன்னு வந்துருக்குது. அப்போ இந்த கேர்வை செலக்ட் பண்ணால் அது கேர்வ்னா இப்படி வளைஞ்ச மாதிரி வர கலரை சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நேராக உள்ளது வளைஞ்ச மாதிரி வந்துருக்குது. ரைட். அப்போ நாங்கள் இந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணி இந்த கேர்வில் இது பாருங்க இப்படி கீழால வளைஞ்சிருக்குது. அப்போ இதை ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த கேர்வை இப்படி கொண்டு வரோம் மைனஸுக்கு. இந்த நம்பர்ஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்க.
ரைட் -100 கொண்டு வந்துருக்கிறேன். அப்போ இது இப்படி வளைஞ்ச மாதிரி வந்துருக்கு. ரைட் இப்போ ஃபொண்ட்டை இப்படி தான் ஆட் பண்ணி கொள்கிறேன். அதுக்கப்புறம் வளமையாக நாங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இந்த பைனை உண்டு ஒரு பட்டன் உண்டு எலிமெண்ட்ஸுக்கு போய்த்து ஆட் பண்ணி கொள்கிறேன். பை நவ் இப்போ இதில் வெப்சைட்டை நாங்கள் ஆட் பண்ணணும். இதில் வெப்சைட்டை ஆட் பண்ணி கொள்ளணும். அதே மாதிரி எங்களோட லோகோ ஒன்று இருந்தால் அந்த லோகோவை நாங்கள் ஆட் பண்ணால் இந்த டிசைன் வந்துட்டேன் எங்களுக்கு. ரைட் அப்போ நான் கிரிட்டை யூஸ் பண்ணி இப்படித்தான் போஸ்டர்கள் டிசைன் பண்ணி கொள்கிறேன். ரைட் Canva for social media. இன்றே இணையுங்கள்.